ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சென்டினல். இதை எழுதினவங்க ஆர்தர் சி கிளார்க். இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இவரோட இமேஜினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ரியாலிட்டியோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏர்த்துலேருந்து மூனுக்கு போன மனுஷங்க அங்கே என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1951 தான் இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து 2001 ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த மூவி 1968 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்டோரி ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான், கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த மூவியில் கொடுத்துருப்பாங்க. இனிஷியலி இதை வந்து ஸ்டார்டிங்கில் இவர் பப்ளிஷ் பண்ணும்போது இதுக்கு பெருசாக மக்கள் மத்தியில் எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. எல்லோரும் இதை வந்து ரொம்ப ஒன்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வெல்கம் பண்ணல. ஸோ அது வந்து அவரோட கெரியரில் அது ஒரு டவுன்ஃபால் மாதிரி தான் இருந்துச்சு. இதை ஒரு மூவியாக அடாப்ட் பண்ணும்போதும் அந்த மூவியும் நிறைய பேருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த மூவியை நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியல. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லையா? ஸோ அந்த சயின்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் இருக்கிறவங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனால் இந்த புக்கும் சரி அந்த மூவியும் சரி ப்ராப்பரான எந்த ஒரு ரெகக்னேஷனும் ஆடியன்ஸ் பக்கத்துலேருந்து கிடைக்கல. இது மூவியாக எடுத்தவர் ஸ்டான்லி குப்ரிக் அப்படின்றவர். ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1996 நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நரேட்டர் பேர் வில்சன் அப்படின்றவர் தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாரு. இந்த வில்சன் அப்படின்றவர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான, ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன். எதுக்காக அப்படின்னா, இந்த மூன் ரிலேட்டடாக நம்ம ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அது ரிலேட்டடாக அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதில் என்ன இருக்குன்றதை பார்க்குறதா இருக்கட்டும், மூன் ரிலேட்டடாக என்ன ஸ்டடீஸ் இருந்தாலும் அதில் இவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தார். இப்போ இவர் வந்து ஒரு டீமோட மூனுக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிளான் பண்ண மாதிரியே ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் ஷேர் பண்ணுறாரு. ஒன்ஸ் அவர் போனார், அதுதான் அவர் ஷேர் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ 20 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் போனோம். அப்படி போகும்போது நியர்லி ஒரு 1 மந்த் எங்களோட ட்ரிப் எடுத்துக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு தான் போனோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு டீமோட போகிறாங்க. அந்த டீம் பர்டிகுலராக எந்த பிளேஸை எய்ம் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, மூனில் இருக்கிற ஒரு டார்க் பிளெயின் சர்ஃபேஸ், ஒரு டார்க்கஸ்ட் பிளெயின் சர்ஃபேஸ் இன் தி மூனில் இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் சர்ஃபேஸ்க்கு தான் அவங்க போகிறாங்க. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, மூனோட நார்த் ஈஸ்டர்ன் பிளேஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எர்த் ரொம்பவே விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ட்ரிப் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். வில்சன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரிப் ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஈவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க ட்ராவல் பண்ணும்போது நியர்லி ஒரு 500 மைல்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த மூனுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி ரீச் ஆகும்போது அவங்க வந்து நிறைய ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. லேண்ட் ஆகிறதுக்கான ஓவர்லோடட் அந்த டிராக்டர்ஸாக இருக்கட்டும், ராக்கெட்டாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் எல்லாமே அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எர்த்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேடியோவும் இருக்குது. மியூசிக் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அதில் மியூசிக்கும் கேட்டுக்கிறாங்க. அட் த சேம் டைம் எர்த்தில் என்ன நடக்குது அப்படின்ற நியூஸும் அவங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. தென் அவங்க யார் கூடயாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும், ஹெல்ப்னாலும், எதுனாலும் கேட்டுக்க முடியும். அந்தளவுக்கு எல்லா விதமான அவைலபிலிட்டியும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எதுக்குமே அவங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அவங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும்போது சாங்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் அந்த ட்ரிப் அவங்க போயிட்டுருக்குறாங்க. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இது வில்சனுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. வில்சன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தால் தானே ட்ரிப் நல்லாயிருக்கும். எல்லாமே பிளான் பண்ணபடி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஆமாம் நாங்கள் போனோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது தான் இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஆர்டினரியான ட்ரிப்பை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு விண்டோ வழியாக என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு மெட்டாலிக், அது வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. என்னன்னே அவரால் கெஸ் பண்ண முடியல. ரொம்பவே தூரத்தில் இருக்குது. இவர் இருக்கிற அந்த
ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ரொம்ப தூரமாக இருந்த உடனே இவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அது ஒரு ஃபாரவே மவுண்டெயின் கிட்ட இருக்கிறதுனால இவங்களால கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. டீம்மேட் கிட்ட சொல்லும் போதும் எல்லாருமே இது நம்மளுக்கு தேவைப்படாத ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், அதெல்லாம் சும்மா நார்மலாக எப்படி மூணில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வில்சனோட ஹெல்ப்பரான கார்னட் அப்படின்றவர் மட்டும்தான் நம்ம அது என்னன்னு பார்ப்போம், அது வித்தியாசமாக தான் இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, கிறிஸ்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க கிட்ட நெருங்க நெருங்க தான் தெரியுது அது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது, கிறிஸ்டல் மவுண்டெயின் மாதிரி பிரமிடு ஷேப்பில் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. நியர்லி அது ஒரு 10,000 ஃபீட் பவுண்ட்ரி இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ வில்சன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது ஒரு வேளை எங்கேருந்து வந்திருக்குன்னா ஓல்டு சிவிலைசேஷன், இதுக்கு முன்னாடி மக்கள் இங்கே வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அப்படி வாழ்ந்தவங்க மேபி விட்டுட்டு போயிருக்கலாம், அவங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அவங்க வர்ஷிப் பண்ணதாக கூட இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். பட் அவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்கும், மற்றபடி யார் கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் கெஸ் பண்ணுறாரு. இங்கே வாழ்ந்த மக்கள் மட்டும்தான் வச்சிருக்க முடியும், வேற யாரும் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வில்சன் சொல்கிறாரு. பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அது அவங்க எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்குது, ரொம்பவே ஹியூஜ் சைஸில் இருக்கிறதுனால, அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால, அட்வான்ஸ்டு பிரமிடு மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி இதை கிரியேட் பண்ணியிருக்க முடியும், அட்வான்ஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை கிரியேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது சிவிலைசேஷனை நம்ம கொஷின் பண்ண முடியாது. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்வான்ஸ்டாக வாழ்கிற மக்கள் மேபி ஏலியன்ஸ் லைக் பீப்புள் வந்து இதை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது என்னதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணலான்னு பார்த்தா, அதை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை இவங்களால பிரேக் பண்ணவே முடியல. அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அது கிட்ட போய் பார்க்க முடியும் அப்படின்றதும் தெரியுது. ஸோ இதுவே என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியல, இப்போ அதை சுற்றி இருக்கிற ஷீல்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போது 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அதை பற்றி நிறைய ரிசர்ச் நடக்குது. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நிறைய சயின்டிஸ்ட் அதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை வந்து பிரேக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் 20 இயர்ஸாக நிறைய டெஸ்டிங் வந்து ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. யாராலையும் அதை பிரேக் பண்ணவே முடியல. ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதில் வில்சனுமே அதை பற்றி என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, அது ஒரு சென்டினலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இதுதான் டைட்டிலாக கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு காட், ஒரு வாட்சர் மாதிரி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறவங்க. இப்போ சேட்டலைட் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்பேஸில் அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் அது பூமியில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் வாட்ச் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மூணில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக ஏர்த்தை வாட்ச் பண்ணுற அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏர்த்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக இது கிரியேட் பண்ணவங்க இங்கே கொண்டு வச்சுருக்கலாம். ஒருவேளை எதுவும் பெரிய டிசாஸ்டர் ஏர்த்தில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அவங்க சேஃபாக இங்கே வந்துடலான்னு கூட அவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. ஸோ ரொம்ப வெல் டெவலப்டான ஏதோ ஒரு பர்சன் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைனா ஏலியன்ஸ் கூட பூமியில் போய் வாழலாமான்றதுக்காகவும் இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இமேஜினேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அது அட்டாமிக் பவரால் மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அட்டாமிக் பவரை யூஸ் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறமும் அது ஒரு நார்மல் பிரமிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மூலமாக வில்சன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அவங்க ஏர்த்தில் வந்து என்ன நடக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கலாம். அது மூலமாக ஏர்த்தை அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஃப்யூச்சரில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ், இங்கே வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏர்த்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபிக்ஷனல் ஷார்ட் ஸ்டோரி தான் இல்லையா, பட் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மூவியாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.